வணக்கம் நண்பர்களே. உடல் பலவீனம், சோர்வு, ஆண்மை சக்தி குறைவு, மாலை நேரம் வந்தாலே உடல் சோர்ந்து போவது, மனம் உற்சாகம் இல்லாமை, இந்த பிரச்சனைகள் இன்று 30 வயதுக்கு பிறகு பலருக்கும் சாதாரணமாகிவிட்டது. ஆனா உண்மையை சொன்னா இது வயசு காரணம் அல்லங்க. உங்க உடலில் டெஸ்டோஸ்டிரான் என்ற முக்கிய ஹார்மோன் குறைவதே இதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சாதாரண விதை எப்படி இயற்கையாக உங்களுடைய அந்த டெஸ்டோஸ்டிரானை அதிகரிக்கிறது, உடல் சக்தியை உயர்த்துகிறது, இரவு நேர ஸ்டாமினாவை மேம்படுத்துகிறது, தசை வலிமை மற்றும் மன உற்சாகத்தை கூட்டுகிறது என்பதை முழுவதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் சரியான முறையில் எப்படி சாப்பிடுவது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். டெஸ்டோஸ்டிரான்ங்கிறது ஆண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஹார்மோன். இது பெண்களுக்கு சிறிதளவில் தேவைப்படும். இந்த ஹார்மோன் தசை வளர்ச்சி, எலும்பு வலிமை, ஆற்றல், மன தைரியம், உடல் சக்தி, பாலியல் ஆரோக்கியம் இவற்றை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. குறைவானால் என்ன நடக்கும் தெரியுமா? எப்பொழுதும் சோர்வு, உடல் கொழுப்பு அதிகரிப்பு, தூக்கம் சரியா இல்லாமை, ஆர்வம் குறைவு, மன அழுத்தம், தசை பலவீனம், இது எல்லாமே ஆரம்ப அறிகுறிகள் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 99% ஆஃப் பீப்புள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, இதற்காக நிறையா காஸ்ட்லியான மருந்து மாத்திரைகள் வாங்கி உட்கொள்கிறாங்க. அப்படி உட்கொண்டுமே சிலருக்கு பலன்கள் கிடைப்பதில்லை, சிலருக்கு பலன்கள் கிடைக்குது. ஆனால் இதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சைடு எஃபெக்ட் இருக்க செய்யும், பக்க விளைவுகள் பின்னாடி வரும். அது தெரியாமல் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு இயற்கையான ஒரு பொருள் தான். இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதுதாங்க பூசணி விதை. பூசணி விதையா அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இதில் நிறையா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறையாவே இருக்குது. இது இயற்கையாக ஆண்களுக்கு படைக்கப்பட்ட விதை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய இயற்கையாகவே அந்த டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுற தன்மை பூசணி விதையில் இருக்குது. பூசணி விதையில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பூசணி விதையில் உள்ள முக்கியமான சத்துக்கள் என்னென்னா துத்தநாகம். இந்த துத்தநாகம் அதாவது சிங்க்னு சொல்கிறோம்ல, அந்த சிங்க் தான் துத்தநாகம். இது டெஸ்டோஸ்டிரான் உருவாக மிகவும் முக்கியமான ஒரு கனிமமாக இருக்குது. உங்க உடம்புல சிங்குன்னு சொல்லக்கூடிய அந்த கனிமம் குறைஞ்சிருந்துச்சுன்னா ஹார்மோன் உற்பத்தியும் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் உடல் தசைகளை தளர்த்தி ஆழ்ந்த தூக்கத்தை தருகிறது. நல்ல தூக்கம் அதிக டெஸ்டோஸ்டிரானை கொடுக்கறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. அடுத்து இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஹார்மோன்கள் உருவாக்குறதுக்கு உடலுக்கு நல்ல கொழுப்புகள் ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நல்ல கொழுப்புகள் இந்த பூசணி விதைகளில் இருக்குது. அதே மாதிரி இதில் புரோட்டீன்ஸும் இருக்குது. அது தசை வளர்ச்சிக்கு உதவி பண்ணுது. இந்த பூசணி விதைகள் எப்படி டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை அதிகரிக்குதுன்னா, பூசணி விதை உடல்ல 3 வழிகளில் வேலை செய்கிறது. ஹார்மோன் உற்பத்தியை தூண்டும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை குறைக்கும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். இதனால உடல் சக்தி அதிகரிக்கும், ஸ்டாமினா உயரும், இயற்கையான உடல் உற்சாகம் கிடைக்கும். ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். தினமும் சரியான அளவில் சாப்பிட்டால் காலையில் எழும் பொழுதே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும், தசை வலிமை அதிகரித்து நீண்ட நேர ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும், நம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா உடல் இயற்கையாகவே பேலன்ஸ் ஆக்கப்படும். இந்த விதைகளை உட்கொள்றதுனால இரவு நேர சக்தி எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பூசணி விதை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, நரம்புகளை தளர்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. இதனால உடல் முழுக்க ஆக்சிஜன் சீராக செல்லும், அதுவே ஸ்டாமினாவே உயர்த்தும். ஸோ இதனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸ்டாமினா பல மடங்கு உங்கள் உடல்ல பெருக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ சரி, இன்னுமே இந்த விதைகளை உட்கொண்டதுக்கு பிறகும் நீங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப டல்லாக இருந்திருப்பீங்க, களைத்த உடலாக இருந்திருக்கும், ரொம்ப சோர்வான உடலாகவும் இருந்திருக்கும். அது எல்லாமே மாறிடும். அந்த மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க ஒரு வாரத்திலே. ஸோ இதை எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துடலாம். இதை சரியான அளவில் தினமும் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு தினசரி 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தாவே உங்களுக்கு போதும். சாப்பிட்றதுக்கான சிறந்த முறை என்னென்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று வெந்நீருடன் நீங்கள் எடுத்துக்கிறலாம், இல்லைன்னா பாலுடன் கலந்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பூசணி விதைகளை லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பாலில் போடுங்க, இல்லைன்னா வெந்நீரில் போட்டுக்கிறங்க. இன்னமும் உங்களுக்கு பவுடர், அந்த பூசணி விதை பவுடர் இன்னும் நல்லா ஸ்பெஷலாக வேணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூசணி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு பாதாம் 5 எடுத்துக்கிறங்க, பேரிச்சம்பழம் 5 எடுத்துக்கிறங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பாலில் கலந்து அப்படியே குடிக்கலாம். இது இன்னுமே நல்ல நேச்சுரலான ஒரு எனர்ஜி பூஸ்டராக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு, சிலருக்கு இது உண்மையாக இருக்கலாம், சிலருக்கு என்னென்னா பூசணி விதைகளா இவ்வளோ விஷயம் பண்ணுது அப்படின்ட்டு சாதாரணமாக அலட்சியமாக எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கிறங்க, பூசணி விதைகள் என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்னபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்காக நீங்கள் கோடியாக காசு செலவுனாலும் எதுவுமே ஆகாது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இயற்கை முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு உடல் கிடைக்கும், நல்ல ஸ்டாமினா கிடைக்கும், கட்டுக்கோப்பான உடல்நிலை கிடைக்கும். 60 வயதுலேயும் 20 வயது எனர்ஜி பவர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி அற்புதமான இந்த பவர் கொண்டதை யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதிகமாக எப்பவுமே சாப்பிடக்கூடாது. முக்கியமாக கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தினசரி எடுத்துக்கிறங்க, தினசரி சரியான அளவை எடுத்துக்கிறங்க. நண்பர்களே, உடல் சக்தி குறைந்து வந்தால் மருந்து மாத்திரை தேவையே இல்லை. சரியான உணவு இருந்தால் போதும். இயற்கை உணவுகள் தான் உண்மையான மருந்து. மறுபடியும் சொல்கிறேன், இயற்கை உணவுகள் எந்த ஒரு பக்க விளைவையும் கொடுக்காது. நன்மை செய்யவில்லை என்றாலும் தீமை செய்யாது. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரை மருந்து உங்களுக்கு நன்மையும் செய்யாது, தீமைகளை மட்டுமே கொடுக்கும். ஸோ நீங்கள் இதுக்காக நிறைய மாத்திரைகள் எடுத்திருப்பீங்க. இன்னுமே அதை தவிர்த்திடுங்க. இதற்காக நீங்கள் என்ன மாதிரியான மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்க. அதே மாதிரி நீங்கள் யாராவது பூசணி விதைகளை உட்கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருந்துச்சுனாலும் அதையும் கமெண்டில் பகிருங்க. நீங்கள் பகிரக்கூடிய கமெண்ட் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ பூசணி விதைகளை உட்கொள்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பகிருங்கள். ஸோ இந்த ஒரு உணவு உங்கள் உடல் மற்றும் மனசு ரெண்டையுமே மாற்றக்கூடியது. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியது இந்த ஒரு விதை. இது சாதாரண விதைன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.